வணக்கம் மக்களே. கோல்டு பிரைஸ் ஹையா இருக்கு. இப்போ வாங்கணுமா இல்லை வெயிட் பண்ணலாமா? லேட் ஆகிடுமோன்னு பயமா? மிஸ் பண்ணிடுவோமா டென்ஷனா? பட் ரியல் குவெஸ்டின் இது இல்லை. நம்ம ப்ராப்ளம் கோல்டு பற்றி தானா இல்லை நம்ம மைண்டு பற்றியா? அன்சர்டன் டைம்ஸில் நம்ம பிரெயின் ஏன் கோல்டு தேடி ஓடுது? இந்தியாவில் கோல்டு ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க, அது இமோஷன், ட்ரெடிஷன், செக்யூரிட்டி. கோல்டு வாங்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் வரும், சேவிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேனே, ஃபியூச்சருக்கு சேஃப்டி இருக்கு. கோல்டு வெறும் ஒரு ஸ்டைல் மட்டும் இல்லைங்க, அது ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங். வேர்ல்டு லெவலில் அன்சர்னிட்டி அதிகமாக இருக்கும்போது, அதாவது நாடுகளுக்குள்ள சண்டை, கவர்மெண்ட் சடன் டிசிஷன்ஸ், ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்தால் ஸ்டாக்ஸ் வாலடைல் ஆகும், கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு பக்கம் இன்ஃப்ளேஷனால கேஷ் வேல்யூ வர குறையுது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் கோல்டு இன்னும் முக்கியமாக தெரியும். அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கும்போது சடன்லி அர்ஜென்சி வரும், லேட் ஆகிடுமோ, மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயம் வரும். ஸோ கோல்டு ப்ரைஸ் ஆயினா அது மார்க்கெட் சிக்னல் மட்டும் இல்லைங்க, அது நம்ம மைண்டோட சேஃப்டி சர்ச். நம்ம மைண்டுக்கு சேஃப்டி வேணும், ஆனால் நம்ம பிரெயினுக்கு லாஜிக் வேணும். ஒரு பக்கம் சேஃப் அசெட் வாங்கு, இன்னொரு பக்கம் ப்ரைஸ் ஆல்ரெடி ஆகி, இந்த ரெண்டும் கிளாஷ் ஆகும்போது தான் ரியல் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கன்ஃபியூஷன் நார்மல் தான், அது நம்ம பிரெயினோட டிசைன். ஸோ கோல்டு வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. இந்த 3 கேள்வி கேளுங்க. இது உண்மையான தேவையா இல்லை பயத்தில் வர ரஷ்யா? இது என்னோட லாங் டேர்ம் பிளானுக்குள்ள ஃபிட் ஆகுதா? கிளாரிட்டி இருந்தால் கன்ஃபியூஷன் கம்மி, டிசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். கோல்டு ப்ரைஸ் ஹையா இருக்கும்போது பல்காக வாங்கணும்னு ப்ரெஷர் எடுக்க வேண்டாம். சில பேர் ஸ்மால் குவான்டிட்டியில் ரெகுலராக வாங்குவாங்க, சில பேர் ஜுவல்லரி பிளான் ஸ்கீம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஜுவல்லரி வாங்கும்போது பட்ஜெட் கிளியராக இருக்கணுங்க. ஃபிசிக்கல் கோல்டு ஃபுல் குவான்டிட்டி வாங்க முடியலன்னா ஷேர் மார்க்கெட்டில் கோல்டு பீஸ் மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது அட்வைஸ் இல்லை, ஆப்ஷன்ஸ் தான். ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டிசிஷன் ஃபியர்ல இருந்து வரக்கூடாதுங்க. ஃபைனலாக ஒரு கேள்வி மறைக்காதீங்க, நான் கோல்டு வாங்குறேனா இல்லை என்னோட ஃபியரை காம் பண்ண ட்ரை பண்ணுறேனா? ஃபியர் காம் பண்ண தான் வாங்கினா ப்ரைஸ் எப்பவுமே ஐயா தான் தெரியும். மைண்டு காமாக இருந்தால் தான் டிசிஷன் நேச்சுரலி ஹெல்தியாக வரும். இதுதான் இன்னைக்கு மனம் பேச்சு. மணி, இமோஷன்ஸ், டிசிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ரூட் நம்ம மைண்டு தாங்க. அதை கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்கணும்னா மனம் பேச்சுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் மக்களே.